இன்றைக்கி ஸ்போக்கன் ஹிந்தி பார்க்குறோம். நாம் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய 3 வேர்ட்ஸில் பேசக்கூடிய 50 ஸ்போக்கன் ஹிந்தி இன்றைக்கி தெரிஞ்சே போகிறோம். சொல்லும்போது கவனமாக பாருங்கள். பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த சின்ன சின்ன வாக்கியங்கள்லாம் யூஸ் பண்ணுங்கள். ஹிந்தி ஈஸியாக பேச முடியும். எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லணுன்னா மைனே உம்மீத் ரக்கி ஹை. மைனே உம்மீத் ரக்கி ஹை. மைனே அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு அப்படின்னு வரும். உம்மீத் அப்படின்னா நம்பிக்கை. உம்மீத் ரக்கி ஹை அப்படின்னா நம்பிக்கை இருக்குது. மைனே உம்மீத் ரக்கி ஹை, எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஃபோன் சார்ஜரை எடுத்து வா அப்படின்னு சொல்லணும்னா ஃபோன் சார்ஜர் லாவோ. ஃபோன் சார்ஜர் லாவோ. லாவோ அப்படின்னா எடுத்து வா. ஃபோன் சார்ஜர் லாவோ. ஃபோன் சார்ஜரை எடுத்து வா. இதை பயன்படுத்தாத, இதை யூஸ் பண்ணாத அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? இதை பயன்படுத்தாத அப்படின்னு சொல்லணும்னா இஸ்கா பிரயோக் நகரேங். இஸ்கா பிரயோக் நகரேங். இஸ்கா அப்படின்னா இதை. பிரயோக் அப்படின்னா பயன்படுத்து. பிரயோக் நகரேங் அப்படின்னா பயன்படுத்தாதே. இஸ்கா பிரயோக் நகரேங், இதை பயன்படுத்தாதே. இதை பயன்படுத்து அப்படின்னு சொல்லணும்னா இஸ்கா பிரயோக் கரேங். இஸ்கா பிரயோக் கரேங். பயன்படுத்தாதே அப்படின்னு சொல்லணும்னா இஸ்கா பிரயோக் நகரேங். வேலையில் கவனமாக இரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? வேலையில் கவனமாக இரு அப்படின்னு சொல்லணும்னா காரியஸ்தல் பர் சாவ்தான் ரஹேங். காரியஸ்தல் பர் சாவ்தான் ரஹேங். காரியஸ்தல் அப்படின்னா பணியிடம், வேலை செய்யும் இடம். காரியஸ்தல் பர் அப்படின்னா வேலையில். சாவ்தான் ரஹேங் அப்படின்னா கவனமாக இரு. காரியஸ்தல் பர் சாவ்தான் ரஹேங், வேலையில் கவனமாக இரு. வேலையில் கண்டிப்புடன் இரு அப்படின்னு சொல்லணும்னா காம்மே சக்தி பர்த்தேங். காம்மே அப்படின்னா வேலையில். காம் அப்படின்னா வேலை, காம்மே அப்படின்னா வேலையில். சக்தி பர்த்தேங் அப்படின்னா கண்டிப்புடன் இரு. காம்மே சக்தி பர்த்தேங், வேலையில் கண்டிப்புடன் இரு. அவர் இன்று வரவில்லை அப்படின்னு சொல்லணும்னா வஹ் ஆஜ் நஹி ஆயே. வஹ் அப்படின்னா அவர், ஆஜ் அப்படின்னா இன்று, ஆஜ் நஹி ஆயே அப்படின்னா இன்று வரவில்லை. வஹ் ஆஜ் நஹி ஆயே, அவர் இன்று வரவில்லை. தவறை திருத்திக்கொள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? தவறை திருத்திக்கொள் அப்படின்னு சொல்லணும்னா கல்திக்கோ சஹி கரோ. கல்தி அப்படின்னா தவறு, கல்திக்கோ அப்படின்னா தவறை. சஹி கரோ அப்படின்னா திருத்திக்கொள். கல்திக்கோ சஹி கரோ, தவறை திருத்திக்கொள். வலியை பொறுத்துக்கொள் அப்படின்னு சொல்லணும்னா தர்த்துக்கோ கலே லகாவோ. தர்த் அப்படின்னா வலி, தர்த்துக்கோ அப்படின்னா வலியை. தர்த்துக்கோ கலே லகாவோ அப்படின்னா வலியை பொறுத்துக்கொள். தர்த்துக்கோ கலே லகாவோ, வலியை பொறுத்துக்கொள். இது யார் வீடு அப்படின்னு கேட்போம் இல்லையா? இது யார் வீடு அப்படின்னு கேட்போம். இது யாருடைய வீடு அப்படின்னு கேட்போம். இது யார் வீடு அப்படின்னு கேட்கணுன்னா யஹ் கிஸ்கா கர் ஹை. யஹ் அப்படின்னா இது. கிஸ்கா அப்படின்னா யாருடைய. கர் அப்படின்னா வீடு. யஹ் கிஸ்கா கர் ஹை அப்படின்னா இது யாருடைய வீடு, இது யார் வீடு. அவர் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அவர் எதுவும் சொல்லவில்லை அப்படின்னு சொல்லணும்னா உஸ்னே குச் கஹா நஹி. உஸ்னே அப்படின்னா அவர், குச் அப்படின்னா எதுவும், குச் கஹா நஹி அப்படின்னா எதுவும் சொல்லவில்லை. உஸ்னே குச் கஹா நஹி, அவர் எதுவும் சொல்லவில்லை. இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லணும்னா ஏ கித்னா படியா ஹை. ஏ அப்படின்னா அந்த இடத்துல எது அப்படின்னு வரும். கித்னா அப்படின்னா எவ்வளவு. ஏ கித்னா படியா ஹை அப்படின்னா இது எவ்வளவு பெரிய விஷயம். இங்கிருந்து எவ்வளவு தூரம் அப்படின்னு கேட்கணுன்னா யஹாங் சே கித்னி தூர். யஹாங் சே அப்படின்னா இங்கிருந்து. யஹாங் அப்படின்னா இங்கு, யஹாங் சே அப்படின்னா இங்கிருந்து. கித்னி தூர் அப்படின்னா எவ்வளவு தூரம். யஹாங் சே கித்னி தூர், இங்கிருந்து எவ்வளவு தூரம். கடை திறக்கலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா?
கடை திறக்கவில்லை அப்படின்னு சொல்லணும்னா துகான் குலி நஹி ஹை. துகான் குலி நஹி ஹை. துகான் துகான் அப்படின்னா கடை. துகான் குலி நஹி ஹை அப்படின்னா கடை திறக்கவில்லை. கடை திறந்திருக்கு அப்படின்னு சொல்லணும்னா துகான் குலி ஹை. துகான் குலி ஹை. என்னை தனியாக விடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? என்னை தனியாக விடு அப்படின்னு சொல்லணும்னா முஜே அகேலா சோடுதோ. முஜே அகேலா சோடுதோ. முஜே முஜே அப்படின்னா அந்த இடத்துல என்னை அப்படின்னு வரும். அகேலா அகேலா அப்படின்னா தனியாக. அகேலா சோடுதோ அப்படின்னா தனியாக விடு. முஜே அகேலா சோடுதோ, என்னை தனியாக விடு. வேலை முடியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? வேலை முடியல அப்படின்னு சொல்லணும்னா காம் நஹிங்கர் சகா. காம் நஹிங்கர் சகா. காம் காம் அப்படின்னா வேலை. காம் நஹிங்கர் சகா அப்படின்னா வேலை முடியவில்லை. காம் நஹிங்கர் சகா, வேலை முடியவில்லை. உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லணும்னா சச் பதாவோ. சச் பதாவோ. சச் சச் அப்படின்னா உண்மை. சச் பதாவோ அப்படின்னா உண்மையை சொல்லு. சச் பதாவோ, உண்மையை சொல்லு. அவர் எங்கே போனார் அப்படின்னு கேட்கணுன்னா உஸ்னே கஹாங்கயா. உஸ்னே கஹாங்கயா. உஸ்னே உஸ்னே அப்படின்னா அவர். கஹாங் கஹாங் அப்படின்னா எங்கு. கஹாங்கயா அப்படின்னா எங்கே போனார். உஸ்னே கஹாங்கயா, அவர் எங்கே போனார். நன்றாக யோசித்துப்பார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நன்றாக யோசித்துப்பார் அப்படின்னு சொல்லணும்னா தியான் சே விசார் கரேங். தியான் சே விசார் கரேங். தியான் சே தியான் சே அப்படின்னா கவனமாக, நன்றாக. விசார் விசார் அப்படின்னா யோசனை. விசார் கரேங் அப்படின்னா யோசித்துப்பார். தியான் சே விசார் கரேங், நன்றாக யோசித்துப்பார். அவன் வரவில்லை அப்படின்னு சொல்லணும்னா உஸ்னே நஹி ஆயா. உஸ்னே நஹி ஆயா. உஸ்னே உஸ்னே அப்படின்னா அவன். உஸ்னே நஹி ஆயா அப்படின்னா அவன் வரவில்லை. உஸ்னே நஹி ஆயா, அவன் வரவில்லை. என்ன செய்யணும் அப்படின்னு கேட்போம் இல்லையா? என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கணுன்னா கியா கர்னா சாஹியே. கியா கர்னா சாஹியே. கியா கியா அப்படின்னா என்ன. கர் அப்படின்னா செய். கியா கர்னா சாஹியே அப்படின்னா என்ன செய்ய வேண்டும். சாஹியே அப்படின்னா வேண்டும். கியா கர்னா சாஹியே அப்படின்னா என்ன செய்ய வேண்டும். உன் வேலையை நீயே செய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? உன் வேலையை நீயே செய் அப்படின்னு சொல்லணும்னா அப்னா காம் குத்து கரோ. அப்னா காம் குத்து கரோ. அப்னா அப்னா அப்படின்னா உன்னுடைய அப்படின்னு வரும். காம் அப்படின்னா வேலை. குத்து குத்து அப்படின்னா நீயே, தானே. கரோ கரோ அப்படின்னா செய். அப்னா காம் குத்து கரோ, உன் வேலையை நீயே செய். நான் பார்க்கவில்லை அப்படின்னு சொல்லணும்னா மைனே நஹின் தேக்கா. மைனே நஹின் தேக்கா. மைனே மைனே அப்படின்னா நான். நஹின் தேக்கா. நஹின் தேக்கா அப்படின்னா பார்க்கவில்லை. மைனே நஹின் தேக்கா, நான் பார்க்கவில்லை. நான் கவனிக்கவில்லை அப்படின்னு சொல்லணும்னா மைனே தியான் நஹின் தியா. மைனே தியான் நஹின் தியா. மைனே மைனே அப்படின்னா நான். தியான் நஹின் தியா. தியான் நஹின் தியா அப்படின்னா கவனிக்கவில்லை. மைனே தியான் நஹின் தியா, நான் கவனிக்கவில்லை. எனக்கு ஞாபகப்படுத்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எனக்கு ஞாபகப்படுத்து அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு நினைவுபடுத்து அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு ஞாபகப்படுத்து அப்படின்னு சொல்லணும்னா முஜே யாது திலாயேங். முஜே யாது திலாயேங். முஜே முஜே அப்படின்னா எனக்கு. யாத் யாத் அப்படின்னா ஞாபகம், நினைவு. முஜே யாது திலாயேங் அப்படின்னா எனக்கு ஞாபகப்படுத்து, எனக்கு நினைவுபடுத்து. என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லணும்னா மை எஹ் கர் சக்தாகும். மை எஹ் கர் சக்தாகும். மை மை அப்படிங்கிறது இந்த இடத்துல என்னால் அப்படின்னு வரும். எஹ் எஹ் அப்படின்னா இதை. கர் சக்தாகும். கர் சக்தாகும் அப்படின்னா செய்ய முடியும். மை எஹ் கர் சக்தாகும், என்னால் இதை செய்ய முடியும். என்னால் செய்ய முடியும். நான் தினமும் லேட்டாக போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நான் தினமும் லேட்டாக போகிறேன் அப்படின்னு சொல்லணும்னா மை ரோஜி தேர் சே ஜாத்தாகும். மை ரோஜி தேர் சே ஜாத்தாகும். மை மை அப்படின்னா நான். ரோஜ் ரோஜ் அப்படின்னா தினமும். தேர்சே தேர்சே அப்படின்னா லேட்டாக, தாமதமாக. ஜாத்தாகும் ஜாத்தாகும் அப்படின்னா போகிறேன். மை ரோஜ் தேர்சே ஜாத்தாகும்,
நான் தினமும் லேட்டாக போகிறேன். அங்கேருந்து யார் வந்தது அப்படின்னு கேட்போம் இல்லையா? அங்கேருந்து யார் வந்தது அப்படின்னு கேட்கணுன்னா வஹாங் சே கௌன் ஆயா, வஹாங் சே கௌன் ஆயா, வஹாங் சே. வஹாங் சே அப்படின்னா அங்கிருந்து, வஹாங் அப்படின்னா அங்கு, வஹாங் சே அப்படின்னா அங்கிருந்து. கௌன் ஆயா, கௌன் ஆயா அப்படின்னா யார் வந்தது, கௌன் அப்படின்னா யார், கௌன் ஆயா அப்படின்னா யார் வந்தது. வஹாங் சே கௌன் ஆயா, அங்கிருந்து யார் வந்தது. உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்னு கேட்கணுன்னா ஆப்கோ கிஸ்னே கஹா, ஆப்கோ கிஸ்னே கஹா. ஆப்கோ, ஆப்கோ அப்படின்னா உங்களுக்கு, கிஸ்னே, கிஸ்னே அப்படின்னா யார், கிஸ்னே கஹா அப்படின்னா யார் சொன்னது. ஆப்கோ கிஸ்னே கஹா, உங்களுக்கு யார் சொன்னது. உங்கள் கருத்து என்ன அப்படின்னு கேட்கணுன்னா ஆப்கி ராய் கியா ஹை, ஆப்கி ராய் கியா ஹை. ஆப்கி, ஆப்கி அப்படின்னா உங்கள், ராய் அப்படின்னா கருத்து. ஆப்கி ராய் கியா ஹை அப்படின்னா உங்கள் கருத்து என்ன. ஆப்கி ராய் கியா ஹை, உங்கள் கருத்து என்ன. அதனால் எனக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதனால் எனக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்கணுன்னா தோ முஜே கியா ஃபாய்தா, தோ முஜே கியா ஃபாய்தா. தோ, தோ அப்படின்னா அதனால், முஜே அப்படின்னா எனக்கு, கியான்னா என்ன, ஃபாய்தா, ஃபாய்தா அப்படின்னா பயன். தோ முஜே கியா ஃபாய்தா, அதனால் எனக்கு என்ன பயன். நீ எப்பொழுது பார்த்தாய் அப்படின்னு கேட்கணுன்னா தும்னே கப்பு தேக்கா, தும்னே கப்பு தேக்கா. தும்னே, தும்னே அப்படின்னா நீ, கப்பு, கப்பு அப்படின்னா எப்பொழுது, கப்பு தேக்கா அப்படின்னா எப்பொழுது பார்த்தாய். தும்னே கப்பு தேக்கா, நீ எப்பொழுது பார்த்தாய். நீ எப்பொழுது போக வேண்டும் அப்படின்னு கேட்போம் இல்லையா? நீ எப்பொழுது போக வேண்டும் அப்படின்னு கேட்கணுன்னா தும் கப் ஜானா சாஹியே, தும் கப் ஜானா சாஹியே. தும், தும் அப்படின்னா நீ, கப் அப்படின்னா எப்பொழுது, ஜானா சாஹியே, ஜானா சாஹியே அப்படின்னா போக வேண்டும். தும் கப் ஜானா சாஹியே, நீ எப்பொழுது போக வேண்டும். உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்கணுன்னா தும்கோ கியா பசந்த் ஹை, தும்கோ கியா பசந்த் ஹை. தும்கோ, தும்கோ அப்படின்னா உனக்கு, கியான்னா என்ன, பசந்த், பசந்த் அப்படின்னா விருப்பம், பசந்த் ஹை அப்படின்னா பிடிக்கும். தும்கோ கியா பசந்த் ஹை, உனக்கு என்ன பிடிக்கும். நீ என்னை விட சிறியவள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நீ என்னை விட சிறியவள் அப்படின்னு சொல்லணும்னா தும் முஜிசே சோட்டி ஹோ, தும் முஜிசே சோட்டி ஹோ. தும், தும் அப்படின்னா நீ, முஜிசே, முஜிசே அப்படின்னா என்னை விட, சோட்டி ஹோ, சோட்டி ஹோ அப்படின்னா சிறியவள். தும் முஜிசே சோட்டி ஹோ, நீ என்னை விட சிறியவள். என்னை விட சிறியவன் அப்படின்னு சொல்லணும்னா சோட்டி, சோட்டா அப்படின்னு சேஞ்ச் ஆகும். தும் முஜிசே சோட்டா ஹோ, தும் முஜிசே சோட்டா ஹோ. என் மீது நம்பிக்கை வை அப்படின்னு சொல்லணும்னா முஜிபர் விஸ்வாஸ் கரோ, முஜிபர் விஸ்வாஸ் கரோ. முஜிபர், முஜிபர் அப்படின்னா என் மீது, விஸ்வாஸ், விஸ்வாஸ் அப்படின்னா நம்பிக்கை, விஸ்வாஸ் கரோ அப்படின்னா நம்பிக்கை வை. முஜிபர் விஸ்வாஸ் கரோ, என் மீது நம்பிக்கை வை. நீ பேனாவால் எழுது. தும் கலம் சே லிகோ, தும் கலம் சே லிகோ. தும், தும் அப்படின்னா நீ, கலம், கலம் அப்படின்னா பேனா, கலம் சே அப்படின்னா பேனாவால், லிகோ, லிகோ அப்படின்னா எழுது. தும் கலம் சே லிகோ, நீ பேனாவால் எழுது. இங்கே கிடைக்கல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இங்கே கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லணும்னா யஹாங் நஹி மில்தி, யஹாங் நஹி மில்தி. யஹாங், யஹாங் அப்படின்னா இங்கு, நஹி மில்தி, நஹி மில்தி அப்படின்னா கிடைக்கவில்லை. யஹாங் நஹி மில்தி, இங்கு கிடைக்கவில்லை. நீ உன் வேலையை செய் அப்படின்னு சொல்லணும்னா தும் அப்பனா காம் கரோ, தும் அப்பனா காம் கரோ. தும், தும் அப்படின்னா நீ, அப்னா, அப்னா அப்படின்னா உன்னுடைய அப்படின்னு வரும். காம்னா வேலை, கரோ, கரோ அப்படின்னா செய். தும் அப்னா காம் கரோ, நீ உன் வேலையை செய். நான் என் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நான் என் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லணும்னா மை அப்னா கர் ஜாத்தா ஹூம், மை அப்னா கர் ஜாத்தா ஹூம். மை, மை அப்படின்னா நான், அப்னா, அப்னா அப்படின்னா என்னுடைய அப்படின்னு வரும்.
அப்பனா இடத்துக்கு தகுந்த மாதிரி உன்னுடைய, என்னுடைய, தன்னுடைய அப்படின்னு மாறி வரும். கர் அப்படின்னா வீடு. கர் ஜாத்தாகும் அப்படின்னா வீட்டிற்கு போகிறேன். மை அப்னா கர் ஜாத்தாகும், நான் என் வீட்டிற்கு போகிறேன். அவன் யோசிக்கவில்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அவன் யோசிக்கவில்லை அப்படின்னு சொல்லணும்னா உஸ்னே நஹி சோச்சா. உஸ்னே நஹி சோச்சா. உஸ்னே உஸ்னே அப்படின்னா அவன். நஹி சோச்சா. நஹி சோச்சா அப்படின்னா யோசிக்கவில்லை. சோச்சா அப்படின்னா யோசனை. நஹி சோச்சா அப்படின்னா யோசிக்கவில்லை. உஸ்னே நஹி சோச்சா, அவன் யோசிக்கவில்லை. அந்த பக்கம் யார் போவது அப்படின்னு கேட்கணுன்னா உஸ் தரஃப் கவுன் ஜாத்தா ஹை. உஸ் தரஃப் கவுன் ஜாத்தா ஹை. உஸ் தரஃப் உஸ் தரஃப் அப்படின்னா அந்த பக்கம். கவுன் ஜாத்தா ஹை. கவுன் அப்படின்னா யார். கவுன் ஜாத்தா ஹை அப்படின்னா யார் போவது. உஸ் தரஃப் கவுன் ஜாத்தா ஹை, அந்த பக்கம் யார் போவது. நீ எந்த வழியாக வந்தாய் அப்படின்னு கேட்கணுன்னா தும் கிஸ் ராஸ்தே சே ஆயே. தும் கிஸ் ராஸ்தே சே ஆயே. தும் தும் அப்படின்னா நீ. கிஸ் அப்படின்னா எந்த. ராஸ்தே ராஸ்தே அப்படின்னா வழி. ராஸ்தே சே அப்படின்னா வழியாக. ஆயே ஆயே அப்படின்னா வந்தாய். தும் கிஸ் ராஸ்தே சே ஆயே, நீ எந்த வழியாக வந்தாய். நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னா மை ஆராம் கர்த்தாகும். மை ஆராம் கர்த்தாகும். மை மை அப்படின்னா நான். ஆராம் ஆராம் அப்படின்னா ரெஸ்ட்டு, ஓய்வு. ஆராம் கர்த்தாகும் அப்படின்னா ஓய்வு எடுக்கிறேன், ரெஸ்ட் எடுக்கிறேன். மை ஆராம் கர்த்தாகும். இதுவரை யாரும் வரல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதுவரை யாரும் வரவில்லை அப்படின்னு சொல்லணும்னா அபிதக் கோயி நஹி ஆயா. அபிதக் கோயி நஹி ஆயா. அபிதக் அபிதக் அப்படின்னா இதுவரை. கோயி நஹி ஆயா. கோயி நஹி ஆயா அப்படின்னா யாரும் வரவில்லை. அபிதக் கோயி நஹி ஆயா, இதுவரை யாரும் வரவில்லை. இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்போம் இல்லையா? இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கணுன்னா क्या आपको ये पता है. क्या आपको ये पता है. क्या क्या அப்படிங்கிறது கொஸ்டின் வேர்டு. ஆக்கோ ஆக்கோ அப்படின்னா உங்களுக்கு. ஏ பதாகை ஏ பதாகை அப்படின்னா இது தெரியுமா. क्या आपको ये पता है, இது உங்களுக்கு தெரியுமா. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்கணுன்னா முஜே குச்சி சமை தோ. முஜே குச்சி சமை தோ. முஜே முஜே அப்படின்னா எனக்கு. குச் அப்படின்னா கொஞ்சம். குச்சி சமை தோ அப்படின்னா கொஞ்சம் டைம் கொடுங்க. சமை அப்படின்னா டைம், நேரம். முஜே குச்சி சமை தோ, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லணும்னா ஏ பில்குல் பி சஹி நஹி ஹை. ஏ பில்குல் பி சஹி நஹி ஹை. ஏ ஏ அப்படின்னா இது. பில்குல் பி பில்குல் பி அப்படின்னா கொஞ்சம் கூட, முற்றிலும். சஹி நஹி ஹை. சஹி நஹி ஹை அப்படின்னா சரியில்லை. ஏ பில்குல் பி சஹி நஹி ஹை, இது கொஞ்சம் கூட சரியில்லை. அவளுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அவளுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லணும்னா வஹ் குச் நஹி ஜான்தி. வஹ் குச் நஹி ஜான்தி. பஹ் பஹ் அப்படின்னா அவள். குச் குச் அப்படின்னா எதுவும். குச் நஹி ஜான்தி அப்படின்னா எதுவும் தெரியாது. ஜான்தி அப்படின்னா தெரியும். நஹி ஜான்தி அப்படின்னா தெரியாது. வஹ் குச் நஹி ஜான்தி, அவளுக்கு எதுவும் தெரியாது. பஸ் இன்னும் வரல அப்படின்னு சொல்லணும்னா பஸ் அபி தக் நஹி ஆயி. பஸ் அபி தக் நஹி ஆயி. அபிதக் அபிதக் அப்படின்னா இன்னும், இதுவரை. நஹி ஆயி நஹி ஆயி அப்படின்னா வரவில்லை. பஸ் இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்லணும்னா பஸ் அபிதக் நஹி ஆயி. அது எனக்கு பிடிக்கவில்லை அப்படின்னு சொல்லணும்னா முஜே வஹ் பசந்த் நஹி ஹை. முஜே வஹ் பசந்த் நஹி ஹை. முஜே முஜே அப்படின்னா எனக்கு. வஹ் அப்படின்னா அது. பசந்த் நஹி ஹை. பசந்த் நஹி ஹை அப்படின்னா பிடிக்கவில்லை. பசந்த் அப்படின்னா விருப்பம். பசந்த் நஹி ஹை அப்படின்னா பிடிக்கவில்லை, விருப்பம் இல்லை. முஜே வஹ் பசந்த் நஹி ஹை, அது எனக்கு பிடிக்கவில்லை.